அந்த இலை தான். இளந்த இலை எவ்வளவு கொடுத்தீங்க? ஒரு புடி இப்படி வந்து பெரிய கை புடிறப்போ ஒரு புடி இலை, ஒரு புடி இலை. நல்லா பெரிய பல்லா இருந்தா 4 பல்லு, சின்ன பல்லா இருந்தா ஒரு 5 பல்லு வச்சுக்கலாம். பூண்டு மிளகு வந்து ஒரு 7 மிளகு. 7 மிளகு. அவ்வளவுதான். நல்லா நெகிழ அரைச்சு அதை வந்து ஒரு 400 மில்லி பழைய கஞ்சி தண்ணி, சாதம் அடிச்சு சாப்பிடுறேன் இல்லையா, நைட்ல சாப்பிட்டு மீதம் உள்ள சாப்பாட்டை வைக்கும் போது அதுல தண்ணி ஊத்தி வைப்போம். அந்த தண்ணியில வந்து ஒரு 400 மில்லி தண்ணி எடுத்து அதுல போட்டு நல்லா கரைச்சி அதுல உப்பு போடணுமா? ஐயா, உப்பும் போட தேவையில்ல, மிளகாயும் போட தேவையில்ல. அதுல எதுவும் போடக்கூடாது. அத இனிப்புக்காகவும் எதுவும் சேர்க்கக்கூடாது. அதை வந்து கரைச்சு கண்ண முடின்னு கிழக்கு திரும்பி உன்னுடைய தெய்வம், நீ எந்த மதமா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, உன் மதத்துல எந்த தெய்வம் உனக்கு பிடிச்சதோ அதை மனசுல தியானம் பண்ணி, இறைவா எனக்கு குழந்தை பாக்கியத்து கொடுன்னு சொல்லிட்டு கண்ண முடின்னு குடிச்சிருங்க. கிழக்க நோக்கி தான் குடிக்கணும். வடக்கு திருப்பியோ தெற்கு திரும்பியோ குடிச்சோம்னாக்கா நீண்ட நாள் மருந்து எடுக்கணும். அந்த மருத்துவம் வந்து சரிப்படாது. சாப்பிட்டு வந்து ஒரு சிலருக்கு 3 மாசத்துலயே குழந்தை, 1 மாசம் சாப்பிட்டு போன மாசமே நின்றான். ஒரு சிலருக்கு வந்து 3 மாசம் ஆயிடுது. அந்த இலை